யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராணசக்தி என்று சொல்லும்போது பிராணசக்தி இல்லாத இடங்களே கிடையாது. எல்லா பொருள்களிலும் உணவுகளிலிருந்து எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலுமே பிராணசக்தி இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறது. அதே போல் நாம் உடலிலே நாம் சுவாசிக்கின்ற அந்த சுவாசத்திலும் பிராணசக்தி மிக அற்புதமாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிராணய பயிற்சியின் மூலமாக இந்த பிராண சக்தியை நாம் வசம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய, அதாவது அந்த குண்டலினி சக்தியாகப்பட்டது, அதுதான் யோக சக்தி. அந்த யோக சக்தி இயங்க தொடங்குகின்றது. அப்படி இயங்க தொடங்கும் பொழுது அந்த சக்தி எழும்பும் பொழுது தான் அதை வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துவதோடு அல்லாமல் எப்படி இறைநிலையை, இறைவனோடு எப்படி தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, இறைநிலைக்கு எப்படி செல்வது என்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. எப்பொழுது நாம் ஒரு நல்ல ஒரு நிலை பெற்ற, ஞானம் பெற்ற, இறை அருள் பெற்ற, அனுக்கிரகம் பெற்ற ஒரு சித்தர்களிடத்தில் அல்லது ஒரு யோகி இடத்திலேயோ நாம் எப்பொழுது போயிட்டு நம்ம தீட்சை எடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த பிராணசக்தி வசமாகும். அவர்கள் வழங்கக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது தான் பிராணசக்தி வசமாகும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.